சுவாமி விவேகானந்தர் எழுதிய கட்டுரைகள். இந்த கட்டுரையின் தலைப்பு குருவின் தேவை. ஒவ்வொரு ஆன்மாவும் நிறைநிலையை அடைய வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட நியதி. ஒவ்வொரு உயிரும் முடிவில் பரிபூரண நிலையை அடையவே செய்யும். இப்போதைய நமது வாழ்வு முன்பு நாம் செய்த செயல்களின் பயனாக, நாம் நினைத்த நினைப்புகளின் பயனாக வந்ததாகும். அதுபோன்றதே இனிமேல் வரப்போவதும் நாம் இப்போது செய்யும் செயல்களுக்கும் சிந்திக்கும் சிந்தனைகளுக்கும் ஏற்ப அமையும். இவ்வாறு நமது விதியை நாமே நிர்ணயித்துக் கொள்கிறோம் என்பதால் புற உதவியை ஒதுக்கித் தள்ள வேண்டும் என்பதில்லை. பெரும்பாலோருக்கு இத்தகைய உதவி மிகவும் இன்றியமையாதது. அதன் பயனாக ஆன்மாவின் உயர் ஆற்றல்களும் அதன் சாத்தியக்கூறுகளும் விரைவாக கிளர்ந்தெழுகின்றன. ஆன்மீக விழிப்பு உண்டாகிறது. வளர்ச்சி விரைவு பெறுகிறது. முடிவில் மனிதன் புனிதமானவனாக, நிறைவுற்றவனாக ஆகிறான். விரைவுபடுத்துகின்ற இந்த தூண்டுதலை நூல்களிலிருந்து பெற இயலாது. ஓர் ஆன்மாவிடமிருந்துதான் மற்றொரு ஆன்மா இதை பெற முடியுமே தவிர வேறு எதனிடமிருந்தும் பெற முடியாது. வாழ்நாள் முழுவதும் நூல்களை கற்கலாம், மகா மேதைகளாக விளங்கலாம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் துளிகூட முன்னேறவில்லை என்பதையே இறுதியில் உணர்வோம். அறிவாற்றல் வளரும்போது ஆன்மீக வாழ்க்கையும் முன்னேறுகிறது என்பது உண்மையல்ல. நூல்களை படிப்பதால் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுகிறோம் என்பதாக ஒரு மனமயக்கம் சில வேளைகளில் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் நூல்களை கற்பதால் வரும் பயன் என்ன என்று அலசி பார்த்தோமானால், அந்த அறிவு மிஞ்சி போனால் நமது மூளையை கூர்மைப்படுத்தி இருக்கிறதே தவிர நமது ஆன்மீகத்தை எந்த விதத்திலும் வளர்க்கவில்லை என்பதை அறிய முடியும். நூலறிவினால் ஆன்மீக வளர்ச்சியை தர முடியாது. அதனால்தான் நாம் அனைவரும் ஆன்மீக விஷயங்களை குறித்து மிக அருமையாக பேசுகிறோம். ஆனால் நடைமுறைக்கு வரும்போது உண்மையான ஆன்மீக வாழ்வதற்கு சிறிதும் இயலாதவர்களாக இருக்கிறோம். எனவேதான் ஆன்மாவை ஊக்கி விடுவதற்கான தூண்டு சக்தி இன்னொரு ஆன்மாவிடமிருந்து வர வேண்டியுள்ளது. யாருடைய ஆன்மாவிலிருந்து இத்தகைய தூண்டுதல் வருகிறதோ அவர்தான் குரு. யாருடைய ஆன்மா இந்த தூண்டுதலை ஏற்கிறதோ அவன் சீடன். இந்த தூண்டுதலை ஒருவர் மற்றவருக்கு அளிக்க வேண்டுமானால் முதலில் அளிப்பவரிடம் அளிப்பதற்கான சக்தி இருக்க வேண்டும். இரண்டாவதாக பெறுபவர் அதை ஏற்பதற்கான தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும். விதை உயிருடையதாக இருப்பதோடு நிலமும் விதைப்பதற்கு தயாராக உழுது பண்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு தகுதிகளும் நிறைவேறும்போது வியக்கத்தக்க முறையில் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி உண்டாகிறது. உண்மையான குரு அதிசயத்தக்க தகுதிகள் வாய்ந்தவராக இருக்க வேண்டும். மாணவனும் திறமைசாலியாக இருத்தல் வேண்டும். இருவரும் உண்மையாகவே அற்புதமானவர்களாகவும் அசாதாரணமானவர்களாகவும் இருந்தால்தான் அபாரமான ஆன்மீக விழிப்பு ஏற்படுமே தவிர வேறு வகையில் முடியாது. அத்தகையோர் மட்டுமே உண்மையான குருமார்கள். அத்தகையோர் மட்டுமே உண்மையான சீடர்கள், உண்மை சாதகர்கள். மற்றவர்களெல்லாம் ஆன்மீகத்தை விளையாட்டிற்காக கைக்கொள்பவர்கள், அவ்வளவுதான். அவர்களிடம் சிறிது ஆர்வம் எழுந்துள்ளது, ஒரு சிறிது அறிவு நாட்டம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் ஆன்மீக வானின் ஒரு விளிம்பில் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலும் சிறிது பயன் இருக்கவே செய்கிறது என்பதில் சந்தேகமில்லை. காலப்போக்கில் இது உண்மையான ஆன்மீக தாகத்தை இவர்களிடம் தோற்றுவிக்கலாம். இயற்கையின் ஓர் அற்புத நியதி என்னவென்றால், நிலம் தயாராகிவிட்டால் விதை வந்தே தீரும், வரவே செய்கிறது. அதுபோல் ஆன்மீகம் வேண்டும் என்று ஒருவர் மனமாற உணரும்போது ஆன்மீக ஆற்றலை பாய்ச்சி அவனுக்கு உதவுவதற்கான ஒருவர் வந்தே தீர்வார், வரவே செய்கிறார். ஆன்மீக ஒளியை தன்னிடம் ஈர்க்கும் சக்தி ஒருவனிடம் நிறைவுற்று வலிமை பெறும்போது அந்த ஈர்ப்பாற்றலுக்கு உடன்பட்ட ஆன்மீக ஒளியை தரவல்ல ஒருவர் தாமாகவே வருகிறார். இருந்தாலும் இந்த பாதையில் பேராபத்துக்கள் சில இருக்கவே செய்கின்றன. உதாரணத்திற்கு, சீடன் ஒருவன் தன்னிடம் எழுகின்ற தற்காலிக உணர்ச்சி பெருக்கை உண்மையான ஆன்மீக தாகம் என்று தவறாக கருத நேரலாம். நம் வாழ்வில் நாம் இதை காண முடியும். நம் அன்பிற்குரிய ஒருவர்
திடீரென்று இறந்து போகிறார். அது ஒரு பேரிடியாக வந்து சேர்கிறது. உலகமே நம்மிடமிருந்து நழுவிவிட்டதாக நினைக்கிறோம். உடனே விரக்தியுற்று நிலையான ஒன்று வேண்டும், உயர்ந்த ஒன்று வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆன்மீக வாழ்வில் ஈடுபட விரும்புகிறோம். ஆனால் ஒரு சில நாட்களுக்குள் இந்த உணர்ச்சி பெருக்கு வற்றிவிடுகிறது. பழைய இடத்திற்கு திரும்பி விடுகிறோம். நாம் எல்லோருமே சில வேளைகளில் இத்தகைய உணர்ச்சி வேகங்களை உண்மையான ஆன்மீக தாகம் என்று தவறாக எண்ணிவிடுகிறோம். இவ்வாறு தற்காலிக உணர்ச்சிகளை நம்புகின்ற போக்கு நம்மிடம் இருக்கும் வரை தொடர்ச்சியான உண்மையான ஆன்மீக தாகம் எழாது. நமது இயல்பினுள் ஆன்மீகத்தை உண்மையாகவே பாய்ச்சவல்ல ஒருவரை நாம் காணவும் முடியாது. எனவே உண்மையை நாடி நாம் எவ்வளவோ விரும்பி ஈடுபட்ட முயற்சி சரியாக அமையாதது பற்றி குற்றம் காண்பதற்கு முன் நமது இதய தாகம் உண்மைதானா என்பதை நம்முள்ளேயே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முள் பெரும்பாலோரும் உண்மையை பெற தகுதியற்றவர்கள் என்பதும் நம்மிடம் உண்மையான ஆன்மீக தாகம் இல்லை என்பதையும் அப்போது காண முடியும். குருவை பொறுத்தவரை இதைவிட பெரிய ஆபத்துக்கள் இருக்கின்றன. பலர் உள்ளனர். அவர்கள் தாங்களே அறியாமையில் மூழ்கி கிடந்தும் ஆணவத்தின் காரணமாக எல்லாம் தெரிந்தவர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள். அத்துடன் நிற்பதில்லை, பிறரையும் தங்கள் தோளில் ஏற்றிக்கொள்ள துணிகிறார்கள். இறுதியில் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழியில் விழுந்த கதைதான். அஞ்ஞான இருளில் உழலும் மூடர்கள் தங்களை பண்டிதர்களாக கருதி கர்வம் கொண்டு குருடனுக்கு வழிகாட்டுவது போல் வாழ்க்கை சக்கரத்தில் சுழன்று சுழன்று வருகிறார்கள். இத்தகையோர் உலகில் நிறைந்துள்ளனர். எல்லோரும் குருவாக இருக்கவே விரும்புகின்றனர். ஒவ்வொரு பிச்சைக்காரனும் கோடி ரூபாய் நன்கொடை வழங்க ஆசைப்படுகிறான். எப்படி இந்த பிச்சைக்காரர்கள் கேலிக்குரியவர்களோ அப்படியே இந்த குருமார்களும் கேலிக்குரியவர்களே. அடுத்த தலைப்பு, குரு மற்றும் சீடனுக்கான தகுதிகள். அப்படியானால் குருவை அறிந்து கொள்வது எப்படி? சூரியனை பார்ப்பதற்கு விளக்கு அவசியமில்லை. மெழுகுவர்த்தி கொளுத்தி அதை காண வேண்டிய தேவையில்லை. சூரியன் உதயமாகும்போது அதனை இயல்பாகவே நாம் அறிந்து கொள்கிறோம். அதுபோலவே நமக்கு உதவுவதற்காக ஒரு குரு வரும்போது உண்மையின் ஒளி தன் மீது விழத் தொடங்கிவிட்டதை ஆன்மா இயல்பாகவே புரிந்து கொள்கிறது. உண்மைக்கு நிரூபணம் உண்மையே, அதற்கு வேறு நிரூபணம் தேவையில்லை. அது சுயம் பிரகாசமானது. அது நமது இயல்பின் மூலை முடுக்குகளிலெல்லாம் ஊடுருவி செல்கிறது. உண்மையின் சந்நிதியில் உலகமே எழுந்து நின்று வணக்கம் செலுத்துகிறது. இதுதான் உண்மை என்று பறைசாற்றுகிறது. யாருடைய ஞானமும் உண்மையின் பொலிவும் சூரியனைப் போல் பிரகாசிக்கிறதோ அந்த குருமார்களே உலகம் கண்டவர்களுள் மகோன்னதமானவர்கள். இவர்களை மனித குலத்தின் பெரும்பகுதி தெய்வமாக வழிபடுகிறது. இவர்களை விட சற்று கீழ்நிலையில் உள்ள குருமார்களிடமிருந்தும் நாம் உதவி பெறலாம். யாரிடமிருந்து உபதேசமும் வழிகாட்டுதலும் நமக்கு கிடைக்குமோ அவரை சரியாக அறிந்து கொள்வதற்கான உள்ளுணர்வு நமக்கு இல்லை, அவ்வளவுதான். அதனால்தான் குருமார்களை நிர்ணயிக்க சில தேர்வுகளும் நியதிகளும் அவசியமாகின்றன. அதுபோலவே சீடனுக்கும் இவை தேவைப்படுகின்றன. சீடனுக்கு வேண்டிய தகுதிகள் தூய்மை, உண்மையான ஆன்மீக தாகம், விடாமுயற்சி என்பனவாகும். தூய்மையற்ற யாரும் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. ஆன்மீக வாழ்வில் ஈடுபட விரும்பும் ஒவ்வொருவருக்கும் சிந்தையில், சொல்லில், செயலில் தூய்மை முற்றிலும் இன்றியமையாதது. ஆன்மீக தாகத்தை பொறுத்தவரை நாம் எதை விரும்புகிறோமோ அது கிடைக்கும் என்ற பழைய நியதி ஒன்று உண்டு. நாம் ஆத்மார்த்தமாக விரும்பாத ஒன்று நமக்கு கிடைக்காது. ஆன்மீக வாழ்விற்காக உண்மையாக இயங்குவது என்பது நாம் நினைப்பது போல் அவ்வளவு எளிதல்ல. அது மிகவும் கடினமானது. மத சொற்பொழிவுகளை கேட்பதும் மத நூல்களை படிப்பதும் உண்மையான இதய தாகத்திற்கான நிரூபணங்களாகிவிடாது. தொடர்ந்த போராட்டம் இருக்க வேண்டும். நமது கீழான இயல்புடன் இடைவிடாது போராடி அவற்றை அழிக்க வேண்டும். அந்த உயிர் தேவையை உண்மையாக உணரும் வரை, வெற்றி கிடைக்கும் வரை
விடாமுயற்சியுடன் ஈடுபட வேண்டும். இந்த போராட்டம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில வருடங்களாக அல்ல, சில பிறவிகள் அல்ல, ஏன் நூற்றுக்கணக்கான பிறவிகளில் கூட தொடர்ந்து நடைபெற நேரலாம். சில வேளைகளில் உடனேயே வெற்றி கிடைத்து விடலாம். இருந்தாலும் முடிவற்றதாகவே தோன்றுகின்ற காலம் வரை பொறுமையோடு காத்திருக்க தயாராக இருக்க வேண்டும். இத்தகைய விடாமுயற்சியுடைய சாதகன் வெற்றி பெறுவது நிச்சயம். அவன் இறுதியில் அனுபூதியும் பெறுகிறான். குருவை பொறுத்தவரையில் அவர் சாஸ்திரங்களின் சாரத்தை அறிந்தவரா என்பதை கவனிக்க வேண்டும். பைபிள்கள், வேதங்கள், குரான்கள் என்று உலகம் முழுவதுமே சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் வெறும் சொல் வண்ணங்கள், வார்த்தை ஜாலங்கள், மொழி அலங்காரம், அவ்வளவுதான். இவை மதத்தின் வெறும் எலும்புக்கூடுகள். வார்த்தை ஜாலங்களில் அளவுக்கு அதிகமாக மூழ்கி சொல்லழகின் வேகத்தில் தம்மை இழக்கின்ற குரு சாரத்தை விட்டுவிடுகிறார். சாஸ்திரங்களின் சாரத்தை அறிந்திருப்பதே உண்மையான குருவிற்குரிய தகுதி. சாஸ்திரங்களின் சொல்வண்ணம் என்னும் அடர்ந்த வலை காட்டை போன்றது. மனம் சில வேளைகளில் அதில் சிக்குண்டு வெளிவர வழி தெரியாமல் தடுமாறுகிறது. வார்த்தை ஜாலமாகிய வலை ஓர் அடர்ந்த காடாகும். மனம் அலைந்து உழல்வதற்கு காரணமாக இருப்பது அது. பல்வேறு வகைகளில் சொற்களை அடுக்கி அமைப்பது, மனத்தை கவரவல்ல அழகிய மொழியில் பேசுவது, சாஸ்திர கருத்துக்களுக்கு பல்வேறு கோணங்களில் விதவிதமாக பொருள் காண்பது, இவையெல்லாம் பண்டிதர்களுக்கு தங்கள் பெருமையையும் வாத திறமையையும் பறைசாற்ற பயன்படலாமே தவிர ஆன்மீக வளர்ச்சிக்கு சிறிதும் பயன்படாது. இத்தகைய முறைகளில் மதபோதனை செய்பவர்கள் உண்மையில் தங்கள் புலமையை வெளிக்காட்டி அதன் மூலம் உலகம் தங்களை பெரிய பண்டிதர்களாக போற்ற வேண்டும் என்றே விரும்புகின்றனர். ஆனால் உலக மகா போதகர்களாக விளங்கியவர்களுள் ஒருவர் கூட பல்வேறு வகையான சாஸ்திர விளக்கங்களுக்கு போனதில்லை. வார்த்தைகளை தாறுமாறாக சிதைத்து சாஸ்திரங்களை விளக்க ஒருபோதும் முயன்றதில்லை. சொல்லின் பொருளோடும் அதன் மூலச்சொற்களோடும் சொல் சிலம்பம் ஆடியதில்லை. ஆனாலும் அவர்கள் அருமையாக போதித்தனர். மற்றவர்கள் போதிப்பதற்கு தங்களிடம் எதுவுமே இல்லாத நிலையிலும் ஏதோ ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அது எப்படி பிறந்தது, அதை முதலாக பேசியவர் யார், அவன் எதை சாப்பிட்டான், எவ்வளவு நேரம் தூங்கினான் என்றெல்லாம் பெரிதாக 3 பகுதிகளில் ஒரு புத்தகமே எழுதிவிடுவார்கள். இது பற்றி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வேடிக்கையாக ஒரு கதை சொல்வது வழக்கம். சிலர் ஒரு மாந்தோப்பிற்கு சென்றனர். சென்று அங்குள்ள மரங்களின் இலைகள், தளிர்கள், கிளைகள் எல்லாவற்றையும் மும்முரமாக எண்ண ஆரம்பித்தனர். இலைகளின் நிறத்தை ஆராய்ந்தனர். அளவுகள் சரியாக இருக்கின்றனவா என்று ஒப்பிட்டு பார்த்தனர். அக்கறையோடு குறிப்புகள் எடுத்தனர். பின்னர் இவற்றை பல தலைப்புகளில் விவாதித்தனர். இப்படி ஆராய்வது அவர்களது அறிவிற்கு விருந்தாக இருந்தது என்பதில் சந்தேகமில்லை. அவர்களுள் பிறரை விட அதிக விவேகமுள்ள ஒருவன் இவைகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் மாம்பழத்தை பறித்து உண்டு மகிழ்ந்தான். அவனல்லவா புத்திசாலி? அவனைப் போல் நீங்களும் இலை, தளிர், கிளை இவற்றை எண்ணுவது, குறிப்பெடுப்பது என்பவற்றை பிறருக்கு விட்டுவிடுங்கள். இந்த வேலைக்கென்று தனித்துறை உள்ளது. ஆன்மீக உலகில் இவற்றிற்கு இடமில்லை. இலைகளை எண்ணுகின்ற கூட்டத்தில் ஆன்மீக ஆற்றல் மிக்க யாரையும் நீங்கள் ஒருபோதும் காண முடியாது. மனிதனின் மிக உயர்ந்த லட்சியமும் அவனது மகிமைகளுள் தலை சிறந்ததும் ஆன்மீகமே. ஆனால் அதற்கு இவ்வளவு பாடுபட வேண்டியதில்லை. நீ ஒரு பக்தனாக இருக்க விரும்பினால் கிருஷ்ணன் மதுராவில் பிறந்தாரா, பிருந்தாவனத்தில் பிறந்தாரா, அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் கீதையை உபதேசித்த சரியான காலம் எது என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க தேவையில்லை. உனக்கு வேண்டியதெல்லாம் கடமையை பற்றியும் பக்தியை பற்றியும் கீதை கூறுகின்ற அற்புதமான உபதேசங்களை பேரார்வத்துடன் பின்பற்றுவதுதான். கீதையை பற்றிய பிற செய்திகளும் அதை வழங்கியவரை பற்றிய ஆராய்ச்சிகளும் பண்டிதர்களின் பொழுதுபோக்கிற்கு உரியவை. அவர்களுக்கு விருப்பமானதை அவர்கள் செய்து கொள்ளட்டும். அவர்களுடைய அறிவாற்றல் மிக்க வாத பிரதிவாதங்களுக்கு சாந்தி சாந்தி
என்று சொல்லிவிட்டு நாம் மாம்பழங்களை சுவைத்து மகிழ்வோம். குருவிற்கான இரண்டாவது நியதி களங்கமின்மை. குருவின் பண்பையும் நடத்தையையும் பற்றி நாம் ஏன் ஆராய வேண்டும்? அவர் என்ன சொல்கிறார் என்பதை மதிப்பிட்டு அதனை ஏற்றுக்கொள்ளலாமே என்று சிலர் கேட்பதுண்டு. இது சரியல்ல. இயற்பியலோ வேதியியலோ அல்லது வேறு எந்த அறிவியலாகவோ இருந்தால் அதை கற்றுத்தருபவர் தம் சொந்த வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பற்றி கவலை இல்லை. ஏனெனில் அறிவியல் துறை வேண்டுவதெல்லாம் வெறும் நூலறிவு மட்டுமே. ஆன்மீகத் துறையிலோ தூய்மையற்ற ஒருவரிடம் ஆன்மீக ஒளி வருவது என்பது தலைகீழாக நின்றாலும் சாத்தியமே இல்லை. நன்னடத்தை இல்லாத ஒருவன் என்ன ஆன்மீகத்தை கற்றுத்தர முடியும்? ஆன்மீக உணர்வும் சரி, அதை பிறருக்கு வழங்க விரும்பினாலும் சரி, ஒருவனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய பண்புகள் மன தூய்மையும் இதய தூய்மையுமே. மனம் தூய்மை பெறாதவரை இறைக்காட்சியோ அனைத்தையும் கடந்த அந்த உண்மையின் உணர்வோ உண்டாவதில்லை. எனவேதான் ஓர் ஆன்மீக குருவை பொறுத்தவரை முதலில் அவர் எத்தகையவர் என்று அறிய வேண்டும். பின்னரே அவர் என்ன கூறுகிறார் என்று பார்க்க வேண்டும். அவர் முழுக்க முழுக்க தூய்மையின் வடிவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களின் உபதேசங்களுக்கு மதிப்பு இருக்கும். அந்த நிலையில்தான் அவர்கள் ஆன்மீக சக்தியை பிறருக்கு வழங்குபவர்களாக இருக்க முடியும். தன்னிடமே ஆன்மீக சக்தி இல்லாதபோது பிறருக்கு எதை வழங்குவது? குருவின் உள்ளத்தில் உயரிய ஆன்மீக சிந்தனைகள் இருந்தால்தான் சீடனின் உள்ளத்தில் அதனை உரிய முறையில் பதிக்க முடியும். குருவின் வேலை சீடனுக்கு ஒன்றை வழங்குவதை தவிர ஏற்கனவே அவனிடமுள்ள அறிவையோ பிற கலைகளையோ தூண்டிவிடுவது மட்டுமல்ல. உண்மையான போற்றுதலுக்குரிய ஏதோ ஒரு தாக்கம் குருவிடமிருந்து சீடனுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் குரு தூயவராக இருக்க வேண்டியது இன்றியமையாதது ஆகிறது. இனி மூன்றாவது நியதி என்னவென்றால், இது நோக்கம் பற்றியது. பணம், பெயர், புகழ் போன்ற எந்த தன்னல நோக்கங்களுக்காகவும் குரு போதிக்கக்கூடாது. அன்பு வசப்பட்டு மனித இனத்தின் மீது தாம் கொண்ட தூய அன்பிற்காக மட்டுமே அவர் வேலை செய்ய வேண்டும். அன்பு என்ற பாதை வழியாக மட்டுமே ஆன்மீக ஆற்றலை வழங்க முடியும். பெயர் மற்றும் புகழ் நாட்டம் போன்ற எந்த சுயநல நோக்கமும் அந்த பாதையை உடனடியாக அடைத்துவிடும். இறைவன் அன்பே வடிவானவன். இறைவனை அன்பு வடிவாக கண்டவர்களே இறைவனை இறைநெறியை போதிக்கின்ற குருவாக இருக்க முடியும். உன் குருவிடம் இந்த நியதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் உனக்கு ஆபத்து இல்லை. இல்லாவிட்டால் நீ அவரிடம் போதனை பெறுவது நல்லதல்ல. நல்லதை தராவிட்டாலும் தீயதை அவர் தந்துவிடும் ஆபத்து உண்டு. இந்த ஆபத்து நிகழாமல் எல்லா வழிகளிலும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களை நன்றாக கற்றவரும் குற்றமில்லாதவரும் காமம் மற்றும் களங்கமற்றவரும் பிரம்மத்தை அறிந்தவரும் தான் உண்மையான குரு. ஆன்மீக வாழ்வை நேசிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் எங்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கற்றுத்தர முடியாது என்பதை இதுவரை கூறியதிலிருந்து தெளிவாகிறது. ஓடுகின்ற நீரோடை தருகின்ற காவியங்கள், கல்லும் சொல்கின்ற போதனைகள், எங்கும் எதிலும் நன்மை என்பனவெல்லாம் இலக்கியத்தில் உண்மையாகலாம். ஆனால் ஏற்கனவே உள்ளத்தில் விதை இல்லாமல் உண்மையின் எம்மிய அளவை கூட யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாது. கல்லும் ஓடையும் போதிப்பது யாருக்கு? மனிதனுடைய ஆன்மாவிற்கு. அவனுடைய இதய தாமரையில் உள்ள கோவிலில் உயிர் துடிப்புடன் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஆன்மாவிற்குத்தான். இந்த இதய தாமரையை, உள்ள கமலத்தை மலர்ந்து விகசிக்க செய்யும் ஆன்மீக ஒளிக்கதிர் மகானான குருவிடமிருந்தே வருகிறது. இதயம் இப்படி மலரும்போது அது கல்லிலும் ஓடையிலும் விண்மீன், சூரியன், சந்திரன், ஏன் இந்த தெய்வீக உலகிலுள்ள எல்லா பொருட்களிலும் அவை வழங்கும் உபதேசங்களை பெறுகின்ற தகுதியை பெற்றுவிடுகிறது. உள்ளம் மலராதவர்களுக்கு இவை வெறும் கல்லும் ஓடையும் தான். அவற்றில் வேறு எதுவும் அவர்களுக்கு தெரிவதில்லை. பார்வையற்றவன் பொருட்காட்சி சாலைக்கு செல்லலாம். அதனால் அவனுக்கு என்ன லாபம்? முதலில் அவனது கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதன் பிறகே பொருட்காட்சி சாலையில் உள்ள
பொருட்களை அவன் அறிந்து கொள்ள முடியும். சாதகனுக்கு ஆன்மீக வாழ்விற்கான கண்களை திறப்பவர்தான் குரு. அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு முன்னோருக்கும் அவரது சந்ததியினருக்கும் உள்ள தொடர்பை போன்றது. நமக்கு குருவிடம் நம்பிக்கை, அடக்கம், பணிவு, சரணாகதி, மரியாதை முதலிய பண்புகள் தோன்றாமல் ஆன்மீக வளர்ச்சி இல்லை. குரு சீடன் தொடர்பு இப்படி அமைகின்ற இடத்தில்தான் மகத்தான ஆன்மீக செம்மல்கள் உருவாகியுள்ளனர். இந்த உண்மை கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். இத்தகைய தொடர்பை வளர்க்க தவறிவிட்ட நாடுகளில் மத குருமார்கள் வெறும் சொற்பொழிவாளர்களாக, 5 ரூபாய் ஊதியத்திற்கு உழைப்பவர்களாக உள்ளனர். மாணவனும் ஆசிரியர் கூறும் சொற்களை கொண்டு தன் மூளையை நிரப்பவே விளைகிறான். கொடுக்கல் வாங்கல் தீர்ந்ததும் இருவரும் தத்தம் வழியில் செல்கின்றனர். இந்த சூழ்நிலையில் ஆன்மீகம் என்ற ஒன்று இருப்பது ஏறக்குறைய தெரியாமலே போய்விடுகிறது. அதை கொடுக்கவோ ஏற்கவோ ஆளில்லாமல் போகிறது. இவர்களிடம் ஆன்மீகம் ஒரு வியாபாரமாக மாறிவிடுகிறது. ஆன்மீகத்தை பணத்தால் வாங்கிவிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அட கடவுளே, ஆன்மீகம் என்பது காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு ஓர் எளிய பொருளா என்ன? நல்ல வேளை, அப்படி எளிதில் பெறக்கூடிய ஒன்றாக இல்லை ஆன்மீகம். மிக உயர்ந்த அறிவும் மிக உயர்ந்த மெஞ்ஞானமுமான ஆன்மீகத்தை விலை பேசி வாங்கவோ புத்தகங்களிலிருந்து பெறவோ முடியாது. உலகின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போய் பார்க்கலாம். இமயமலையின் உச்சியை எட்டி பிடிக்கலாம். ஆல்ப்ஸ், காக்கசஸ் மலைகளின் மீது ஏறி வெற்றி கொடி நாட்டலாம். ஆழ்கடலின் அடிமட்டத்திற்கு செல்லலாம். திபெத் மற்றும் கோபி பாலைவனத்தின் சந்து பொந்துகளிலெல்லாம் தேடலாம். ஆனால் உன் உள்ளம் அதனை ஏற்பதற்கான தகுதி பெறாதவரை, உனது குரு வந்து சேராதவரை நீ ஆன்மீகத்தை கண்டடைய முடியாது. இறைவன் அனுப்புகின்ற அந்த குரு வரும்போது குழந்தை போன்ற நம்பிக்கையுடனும் எளிமையுடனும் அவருக்கு தொண்டு செய். அவரது ஆதிக்கம் உன்மீது ஏற்படுவதற்காக உன் இதய வாசலை நன்றாக திறந்து வை. இறைவன் அவரிடம் பிரகாசிப்பதை உணர். இத்தகைய அன்பையும் மதிப்பையும் உள்ளத்தில் கொண்டு உண்மையை நாடி செல்பவர்களுக்கு உண்மை, நன்மை, அழகு என்பவை பற்றிய மிக சிறந்த அற்புதங்களை உண்மை வடிவனாகிய இறைவன் உணர்த்துவார்.